ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் இக்காணொலி காட்சி வழியாக எமது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் உங்களுடைய இல்லங்களில் குடும்பமாக அமர்ந்து இவ்வாராதனையில் பங்கேற்று இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மட்டில் ஆசீர்வாதம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த கால வேளையிலே இந்த காணொலி காட்சி வழியாக தம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து இவ்வாராதனையில் பங்கேற்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கொடிதான இக்காலத்திலே வேதனையில் வாழ்கிற இச்சூழலிலே ஆண்டவர் எங்களை தம்முடைய காருண்யத்துக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆத்மீக வாழ்வை நாங்கள் புதுப்பித்து புத்தாக்கம் செய்து கொள்வதற்கு உதவியாக இவ்வாராதனை எங்களுக்கு அமையட்டும். இவ்வாராதனையிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தேவாவியானவர் எங்களோடு இடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வாராதனையிலே பங்கேற்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இவ்வாராதனையில் பங்கேற்றது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இவ்வாராதனை நம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 286 பாடலை பாடுவோம். கீர்த்தனை 286. ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா என துவங்குகின்ற 286 பாடலை இணைந்து பாடுவோம். ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதான் உலகில் நான் தீதாய் மயங்கையில், சோதான் உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. மாதா பிதாவென்னை தீதாய் மயங்கையில், மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா, எழியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா, எழியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை, கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை, வற்றா கிருபை நதியே என்பதியே, வற்றா கிருபை நதியே என்பதியே, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சோகிந்தமே, துக்கம் மிகும் வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோபு உடைய சரித்திரம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 முடிய. யோபு 7 1 முதல் 5 முடிய. பூமியிலே
போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறதைப் போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகிய சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்து கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கும் மட்டும் அரண்டு புரளுகினால் எனக்கு போதுமென்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுகிற நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாடலை பாடி தொடர்ந்து செய்திக்குள் செல்லுவோம். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. மேய்ப்பனே மேய்ப்பனே, மந்தையை காப்பவனே, மார்க்கம் மகந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்று, கண்போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை என்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதை செல்ல பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, களிமண்ணாகிய எங்களை உம்முடைய பாண்டமாக வனைந்து பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும்பா. உம்முடைய சத்திய வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் தொடட்டும். சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்கிற பொழுது நம்பிக்கை இழந்து வேதனையில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர்
நம்பிக்கையின் நாயகராக வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்பவர்களுக்கு பிரயோஜனமாய் அமைந்தேற ஆண்டவருடைய சத்திய வார்த்தை ஒவ்வொருவரையும் திடப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு இரட்சகருடைய இன்ப பேரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, துன்பத்தில் கை தூக்கிவிடும் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற தலையங்கத்தின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதிலே வலிமையானவர்கள் வாழ்வார்கள். ஒரு கிராமத்திலே ஒரு சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லி ஒரு கூக்குரல் கேட்டது. அது வலையில் சிக்கிய ஒரு முதலையின் சத்தம். சிறுவன் ஓடி சென்று பார்க்கிறான். சிறுவனை கண்டதும் முதலை சிறுவனிடம் பரிதாபமாய் கெஞ்சியது. உன்னை வலையிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கி விடுவாய் என்று மறுத்தான். முதலை கண்ணீர் விட்டு சத்தியமும் செய்தது. நம்பினான் சிறுவன். முதலையின் பேச்சை நம்பி சிறுவன் வலை அறுக்க தலை மட்டும் வெளியே வர உடம்பும் வாலும் வலைக்குள். அந்த வேளையில் சிறுவனின் காலையை கவ்விக்கொள்ள அடப்பாவி முதலை, இது நியாயமா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்றது முதலை. சிறுவனுக்கு சாவதை பற்றி கவலை இல்லை. ஆனால் முதலை சொன்ன வார்த்தை ஏமாற்றத்தை தந்தது. முதலையினுடைய வாய்க்குள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே பறவைகள் பறந்து கொண்டே இருந்தது. சிறுவன் இந்த முதலை செய்த கொடூர செயலை பறவைகளிடத்தில் சொன்னான். அந்த பறவைகள் சிறுவனிடத்தில் பதிலுக்கு சொன்னது, நாங்கள் உயரமான இடத்திலே சென்று கூட்டை கட்டி முட்டையிடுகிறோம், பாம்பு குடித்து விடுகிறது, இதுதான் உலகம். கரையிலே கழுதைகள் சில மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது சிறுவன் கழுதையிடத்தில் சொன்னான். கழுதைகளும் சொன்னது, நாங்களும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எங்களை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். இப்போது நாங்கள் வயதாகிவிட்டோம், வீண் என்று சொல்லி எங்களை விட்டு விட்டார்கள், இதுதான் உலகம். சிறுவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாய் முயலிடம் பேசினான். முயலோ முதலை பொய் சொல்வதாக கூறி முதலையை பார்த்து பேசினான். முதலையே, நீ பேசுவது பொய் என்று சொன்னார். உடனடியாக முதலை இல்லை என்று மறுத்து பேச ஆரம்பித்தது. முதலை இடத்தில் சொன்னான், நீ பேசுவது எனக்கு புரியவில்லை, ஆகையால் இந்த சிறுவனை நீ விட்டுவிட்டு நீ பேசு என்று சொல்லி சொன்னபோது முதலை சொன்னது, இல்லை இல்லை, நான் விட்டுவிட்டால் இந்த சிறுவன் ஓடிவிடுவான். அப்போதுதான் அந்த முயல் சொன்னது, உன் பலத்தையே நீ மறந்து விட்டாய். ஒருவேளை வாயை திறந்து இந்த சிறுவன் வெளியே ஓடினால் உன்னுடைய வாளால் அடிக்கலாமே. இந்த முயலினுடைய பேச்சை முதலை நம்பி
வாயை திறந்தது. சிறுவன் வெளியே வந்தான். வாளை எடுத்து அடிப்பதற்கு முயன்றது. ஆனால் வலைக்குள் வாளானது சிக்கிக் கொண்டது. இதுதான் வாழ்க்கை. இப்படி சிறுவனை விடுவித்த முயல் மீண்டுமாக நடந்து செல்கின்ற போது ஒரு பெரிய நாய் ஒன்று முயலை துரத்தி வந்தது நேரத்திலே என்னை காப்பாற்றிய அந்த முயலை காப்பாற்ற வேண்டும் என்று சிறுவன் நாயை துரத்தி கொண்டே சொன்னான். சிறுவன் செல்வதற்குள்ளாக அந்த முயலினுடைய தலையை கவ்வி குதறி கொன்று விட்டது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? வாழ்க்கை ஒரு போராட்டமே. நாம் கேட்ட கற்பனை கதையிலே சிறுவன் போராடுகின்றான், பறவைகளும் போராடுகின்றன, கழுதையும் போராடுகின்றது, எல்லாரும் போராடுகின்றோம். வாழ்க்கையிலே எல்லாரும் போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், அதில் வாழ்ந்து தான் ஆகணும். பெரிய செல்வந்தனாக நிலையில் வாழ்ந்த யோபு பிரோஜனமற்றவன் என்றதும் எல்லாரும் கைவிட்டனர். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சமீபத்திலே தொழிலதிபர்கள் கொடிய வியாதியினால் சிக்கினார்கள். பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அவர்களை பார்க்க பராமரிக்க யாரும் வரவில்லை. உணவில்லை, வேதனையின் உச்சத்தில் தள்ளப்பட்டார்கள். குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலைமையில வேதனையில் தள்ளப்பட்டார்கள். இனி எப்படி வாழ்வது என்று தங்களையே மாய்த்து கொண்டார்கள். அன்பர்களே, பணம் இருந்த பொழுது உறவுகள் இருந்தது. பணம் செல்வச் செழிப்பை தந்த பொழுது உறவுகள் இருந்தது. ஆனால் எத்தனை பணங்கள் இருந்தாலும், கோடி கோடி சொத்துக்கள் இருந்தாலும், வியாதி என்று வந்த பொழுது அந்த வியாதிக்கு மருத்துவம் செய்ய உதவி செய்வதற்கு யாருமே இல்லாதபடி தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையை பார்க்கின்றோம். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்கள், உலகம் இப்படிதான் இருக்கும் என்பதற்கு சரியான உதாரணமாக அவளுடைய வாழ்க்கையின் சரித்திரம் நாளேட்டுகளிலே சொல்லப்பட்டது. யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்ற அந்த கூற்றானது தன் உறவினர்கள் எல்லாரும் மரித்து போனவர்களாகவும் ஆண்டவர் மட்டும் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த வசனம் நினைவுபடுத்துகின்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. சாமுவேலுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளால் போராட்டம் வந்தது. எலிசாவினுடைய வாழ்விலே ராஜாவினால் போராட்டம் வந்தது. எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்விலே வியாதியினால் போராட்டம் வந்தது. அந்நாளுக்கு கவலையினால் போராட்டம். வாழ்க்கை ஒரு போராட்டமே. யோபு பிறப்பை நினைந்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் கைவிட்டனர். செல்வந்தர், ஆனால் அவருடைய வாழ்க்கையில எல்லா செல்வம் இழந்த நிலைமையிலே செல்வம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. எசேக்கியா ராஜாவுக்கு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-6 அடங்கிய வசனத்திலே மரண நாள் குறிக்கப்பட்டது. எல்லோரும் கைவிட்டனர். பலசாலியாகிய இந்த மனிதன் மரண பயம் அவரை தொற்றிக்கொண்டது. சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டு ஆண்டவரிடத்திலே முறையிட ஆரம்பித்தார். ஆண்டவர் அவருடைய முறையீட்டை கேட்டு எசேக்கியனுடைய வாழ்விலே ஆண்டவர் மறுஉயிரை கொடுத்தார் என்று திருமறை சொல்லுகின்றது. சீடர்களுடைய வாழ்விலே
லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லிக்கொள்ளப்படுவது, இரவு முழுவதும் தேடியும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை, வேலை செய்தும் பலனில்லை. அனுபவசாலிகள் தான், ஆனால் பயனில்லை. இந்த கொடிய காலத்திலும் இதே போலதான், வேலை செய்கிறோம், பலனில்லை. வேலை இல்லாத நிலைமை, வேலை மறுக்கப்படுகிற நிலைமை, வேலை இல்லாத திண்டாட்டத்தின் மூலமாய் உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கை தூக்கி விடுகிற ஆண்டவர் இந்த துன்ப வேளையில இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூக்குரலை கேட்டேன்னு சொல்லுகிறார். எந்நாளும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீயோ என்னை மைமைப்படுத்துவாய். உடைந்த உள்ளத்தோடு ஆறுதல் அவரை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இறைவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்று இருக்காதபடிக்கு நான் கடவுளை பிடித்திருப்பதாக பிதற்றாமல், கடவுள் என்னை பற்றி கொண்டாரா என்னை யோசித்து, தாய்க்கோழி அரவணைப்பில் இருக்கிற சிறு குஞ்சு கோழியைப் போல ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுது உலகில் வருகும் தீமைகளும் கொள்ளை நோய்களும் நம்மை விலக்கி அனுதின வாழ்விலே தேவர் தம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து யோபை ஆசீர்வதித்தவனமாய் எசேக்கியாவினுடைய வாழ்விலே உயிர் பிழைக்க செய்ததைப் போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அதிசயமாக நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிற நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி பரலோகத்தின் பிதாவை நோக்கி, இந்த கொடிய காலம், வேதனைகள் நிறைந்த காலம், துன்ப சூழல்கள் மாறிப்போக ஜெபமே ஜெயம். ஜெபமில்லாத வாழ்க்கை குறையில்லாத வீட்டிற்கு சமம். நினிவே ஜனங்களைப் போல ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்து அழுது புலம்ப வேண்டிய இந்த நாட்கள் பாரத்தோடு இணைந்து ஜெபிப்போமா? எல்லாரும் இணைந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்போமா? உன் கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் சொல்லுகிறார். என் பிள்ளைகளின் சத்தம் என் சன்னிதானத்தில் எட்டியது என்று திருவிழம்பற்றுகின்றார்.
அவரை பற்றி கொள்வோமா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். உலகத்து மனிதர்கள் எல்லாம் சில நாட்கள் மட்டும் நம்மோடு. வியாதி வந்தபோது, துன்பம் வந்தபோது, செல்வம் இழந்த போது, வேலையில்லா தடுமாறி தத்தளித்த பொழுது உதவுவார் யாருமே இல்லை. நிலையில்லாத உலகத்திலே நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் இருப்பார்கள் மானிடர்கள். வாழ பழகிக் கொள்ளுங்கள் அரசு தருகின்ற செய்தி. வியாதிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும், வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஆனால் நம்பிக்கை நாயகராகிய ஆண்டவர் மட்டும் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். இம்மானுவேலர், நான் உன்னோடு இருப்பேன் சொல்லுகின்றார். அவரை மட்டும் பற்றிக் கொள்வோமா? ஆண்டவரே, இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கடந்து வாரும். என் தனி மனித வாழ்விலும், என் குடும்பத்திலும், என் தேசத்திலும், என் சமூகத்திலும், நாங்கள் வாழுகின்ற இப்பகுதியிலும் எங்களோடு வாரும் என்று சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில், தகப்பனே, இந்த ஒரு விசை என்னை கண்ணோக்கி பார். உன் பிள்ளை உம்மை தேடி வந்திருக்கிறேன். இந்த ஜெப நேரம் எனக்கு ஒரு அர்த்தமுள்ள நேரமாக நான் மாற்றியிருக்கிறேன். என் ஐம்புலங்களை அடக்கி விசுவாச கண்களினால் என் தேவனை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக பதில் என் தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் சொல்லுவோமா? விசுவாசியே, நீ கலங்காதே. விசுவாசியே, நீ பதறாதே. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் இரக்கம் செய்யும் ஆண்டவர். ஏழைகளுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவர். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆண்டவர். நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றிக் கொள்ளுமா? யாரிடத்தில் செல்வேன்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொல்லி அவரை பற்றிக் கொள்வோமா? அவர் சர்வ வல்லவர், இரக்கத்தின் அதிபதி, எல்லாவற்றுக்கும் எல்லாமான தெய்வம். சாரோனின் ரோஜாம், 10,000களில் சிறந்தவர். ஆண்டவரே, இந்த கொடிய காலத்திலே வேதனை பெருகி கொண்டு வருகின்ற இந்த காலத்திலே, வேதனையின் உச்சத்தில் வாழுகிற இந்த காலத்திலே, வாழ்வின் விளிம்பில் நின்று கொண்டு தடம் புரண்டு சோதனையும் வேதனையும் சாதனைகளாக மாற்ற ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கைவிட்டு விடுவீரோ? இரக்கம் செய்யாமல் விடுவீரோ என்று சொல்லுகின்ற ஏக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து கெஞ்சுவோமா? உன் எண்ணங்களும் உன் ஏக்கங்களும் தேவ சன்னிதானத்தில் எட்டியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாய் இந்த நாள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவனுக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவரே, கூட்டு பிரார்த்தனை, கூட்டாக இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் அசைவாடுதலை உருவாக்கும்.
ஆண்டவரே, நாங்கள் இணைந்து போராட, இணைந்து ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம்பா. தனி மனித வாழ்வுக்காக போராடுகின்ற பிள்ளைகள், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தினை பொழிந்தள்ளும், தீங்குக்கு ஒப்பு கொடுக்காதபடி தேவ மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படியாக தேவனே நீ கிருபை செய்யும். ஜெபிப்போமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாரும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். சோதனை வரலாம், வேதனை வரலாம், துன்பம் வரலாம், எல்லாம் இழந்து வேதனையின் உச்சத்தில் வாழ்வோடு போராடுகின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருந்தாலும், என்னை வெறுக்காத நேசர், என்னை கைவிடாத என் அருள்நாதர் என்னோடு உண்டு, எத்தீங்குக்கும் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா. விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போம். என் வீட்டை ஆண்டவருடைய கரத்தில் தருகிறேன்பா. கோழி தன் குஞ்சுங்களை சட்டங்கள் வைத்து அரவணைப்பதை போல என் வீட்டை, என் குடும்பத்தை, என் உறவுகளை செட்டையின் நிழலில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே என்று சொல்லுங்க. வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவன், பெத்தேல் ஆக, பெனியேல் ஆக நம்முடைய வீடு மாறட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் வாய்க்க செய்கிற ஆண்டவர், இந்த கொடிய பஞ்ச காலத்திலே எப்படி எங்கள் வீட்டை நாங்கள் காப்பாற்றுவோம்? வேலையும் இல்லை, பொருளாதாரமும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறது, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்றோம். எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன்? எப்படி பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க போகிறேன்? பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை என்ன? ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மருத்துவமனைக்கு செல்ல வழியில்லாத நிலைமையில் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற, அவல நிலைமையில் இருக்கின்ற, பரிதாபத்துக்குள் தள்ளப்படுகின்ற இந்த நேரத்தில் குடும்பமாய் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? ஒரு மனதோடு, ஒவ்வொரு வீடும் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி நிற்கட்டும். என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் ஒரு மனதோடு கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே உலாவுவேன் சொன்ன ஆண்டவர். உங்கள் வீடு இந்த நாள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனதோடு வீட்டுக்குள் தேவ பிரசன்னத்தை, ஆண்டவரே என் வீட்டுக்குள் வாரும் என்று வருந்தி அழைத்து அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன் வீட்டுக்குள் அமைதி, உன் வீட்டுக்குள் ஆசீர்வாதம், உன் வீட்டுக்குள் சமாதானம், உன் வீட்டுக்குள் சுகம் தங்கி இருக்க ஒரு மனதின் ஆவியை கட்டவிழ்த்து ஜெபிப்போமா. இந்த சமூகம் ஆண்டவரால் கட்டப்பட வேண்டும். இந்த சமூகத்தின் மீது அக்கறை செலுத்தி இந்த சமூகத்துக்காய் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. யாருக்கு என்ன நேரிட்டால் எனக்கு என்ன என்று சொல்லுகின்ற எண்ணத்தோடு வாழாதபடி இந்த சமூகத்தின் மீது கருணை கொள்ள, சமூக அக்கறை கொள்ள, இந்த சமூகத்துக்காய் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே கேட்போமா?
ஆண்டவரே, யாருக்கும் தீங்கு வரக்கூடாது. என் வீட்டின் அருகாமையில் இருக்கிறவர்கள், என் பக்கத்து வீட்டார், என் உறவுகள், எனக்கு அறிமுகமானவர்கள், என் நண்பர்கள், இந்த உலகத்தில் வாழுகிற யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி இந்த ஒரு விசை தகப்பனே நீர் இரக்கம் பாராட்டும். ஞானத்தை மருத்துவர்களுக்கு தாரும். மருத்துவ ஆராய்ச்சியில தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். அரசு நல்ல திட்டங்களை வகுக்கட்டும். நலிந்தவர்கள் நல வாழ்வுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படட்டும். ஆண்டவருடைய மகிமை தங்கியிருக்கட்டும். அதற்காக ஜெபிப்போம். கொரோனா வைரஸ் தாக்கம் மட்டுமல்ல, ஏனைய வியாதிகளும் அதிகமாய் சென்று கொண்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சல் அநேகரை பலி வாங்கி கொண்டிருக்கிறது. ஆள்கொல்லி வியாதிகள், கேன்சர் போன்ற கொடிய வியாதி, டயபெட்டிக் போன்ற கொடிய வியாதி. ஆண்டவரே, மனிதனை வேதனைப்படுத்துகின்ற மனவியாதிகள், மனவியாதியினால், மன அழுத்தத்தினால் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வியாதி, மறுபக்கம் கையில் பணம் இல்லையே, வருமானம் இல்லாத சூழ்நிலை. இனி ஒரு பக்கம் எதிர்கால வாழ்வை குறித்த பயம், அச்சம், பிள்ளைகளை பற்றிய பாரம். இவைகளின் நிமித்தமாய் மனிதன் ஒவ்வொரு நாளும் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து வேதனையில் துடித்து துக்கத்தோடு வாழ்கின்றவர்கள். இப்படி மனிதன் வாழ்க்கை போராட்டத்தில் போராடிக் கொண்டே இருக்கின்றான். யார்தான் தீர்வு தருவா? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களோடு வாழுகிற எங்களுடைய தேற்றரவாளன் ஆகிய என் ஆண்டவரால் இந்த உலகத்தை மாற்ற, அற்புதம் நடக்க முடியும் முடியும் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாட்களிலே ஒவ்வொரு வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை தந்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை குணமாக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆள்கொல்லி வியாதி, கொரோனா வைரஸ் என்கிற கொடிய இந்த வியாதியை கடிந்து ஜெபிக்கிறோம்பா. உலகிலே 1,50,00,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே 36,00,000 தாண்டி மக்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மக்களை நினைந்து பார்க்கிறோம்பா. ஏன் ஆண்டவரே, மருத்துவமும் விஞ்ஞானமும் இத்தனை அளவுக்கு அதிகமாக சிறப்பாக இருந்த அமெரிக்கா கூட விடை தெரியாதபடி தடம் புரண்டு நிற்கிற இந்த நேரம், இரக்கம் செய்யும் தகப்பனே, இரக்கம் செய்யும். ஆண்டவரே, பிரேசில் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். பிரேசிலே 20,00,000 தாண்டி இந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட நிலைமையில் வேதனையில் வாழுகிறார்கள்.
ஒவ்வொரு சரீரங்களிலும் தேவனுடைய ரத்தம் தளிக்கப்படட்டும். இந்த நோயோடு எதிர்த்து நிற்கிற ஆற்றலை, பலனை தாரும் தகப்பனே. இந்தியாவிலே 10 லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். எங்கள் இந்திய நாட்டை பொறுப்படுத்திக் கொள்ளாப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இந்திய நாட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்திய நாட்டை ஆண்டவர் சந்தியும். இந்தியாவிலே தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். கடவுளே என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். சுயநலம் சாகடிக்கப்பட்டு மதவெறிகள், இனவெறிகள், சாதி பிரிவினைகள் வேரறுக்கப்பட்டு கடவுள் பயம் இந்தியாவை நெருங்கிக் கொள்ளட்டும். எங்கள் தமிழ்நாட்டை உங்களுடைய கருத்துல தருகிறான்ப்பா. ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே 1,50,000 தாண்டி சென்று கொண்டே இருக்கிறதப்பா. தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதியும். தமிழ்நாட்டிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். தமிழகத்தில் வாழுகின்றவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு, தவறுகளை உணர்ந்து கொண்டு கடவுளிடம் திரும்பி வர உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. பிழைக்க கிருபை தார். இந்த கொடிய வியாதி எந்த மாவட்டத்திலும் இல்லாதபடி மாவட்டங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமூக விலகலை மனிதர்கள் கடைபிடிக்க கிருபை தாரும். அரசனுடைய எச்சரிப்பு, அரசனுடைய நடவடிக்கைகள் மனிதன் பின்பற்ற இந்த வியாதி வந்தவர்கள் ஆண்டவரே இந்த வியாதியை எதிர்த்து நின்று அந்த வியாதியிலிருந்து குணமடைகின்ற ஒரு ஆற்றலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பனே தர வேண்டும் என்று உம்முடைய பாதத்தை கெஞ்சி நிற்கிறோம் என்று சொல்லி கேட்போம். மேறப்பட்ட ரத்தத்தை தளியும்பா. எங்களுடைய குமரி மாவட்டம் ஓரிரு மாதத்துக்கு முன்னர் விரல் விட்டு எண்ணுகின்ற நபர்கள் மட்டுமே இந்த வியாதிக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மருத்துவமனை நிரம்பி வழிகிறது. கட்டுப்படுத்த முடியவில்லை. 2500 நெருங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. எங்க குமரி மாவட்டத்தை சந்திங்கப்பா. மாவட்டத்தை சந்திங்க. எத்தனை திருச்சபைகள், மனிதர்கள் எல்லாம் ஆத்மீகத்திலே செழித்து வளர்கிறவர்கள், கல்வி அறிவை பெற்றவர்கள். ஆனாலும் இந்த மாவட்டத்திலே கவனக்குறைவு, சிறு சிறு கவனக்குறைவினால் இந்த தொற்று வியாதிகள் பரவ காரணமாக மாறிவிட்டது. ஏனோ தானோ என்று நோயை குறித்த அச்சமோ கடவுள் பயமோ மனிதனிடத்தில் இல்லாத நிலைமை. ஆண்டவரே, இந்த கொடிய வியாதி எங்கள் மாவட்டத்தை விட்டு விலகி போக உதவி செய்ய மாட்டீரா? தகப்பனே, நீ உதவி செய்ய மாட்டீரா? கேட்போமா? இந்த வியாதி யாரையெல்லாம் தொற்றியதோ அவர்கள் விடுதலை அடையட்டும் அப்பா. ஆண்டவரே, சில மருத்துவர்கள், சில தாதியர்கள் இந்த தொற்று வியாதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வியாதியை ஒவ்வொரு சரீரங்களையும் விட்டு விலக்கும்படியாய் தேவன் கிருபை செய்யும் என்று சொல்லி
கெஞ்சி கேட்போம், கெஞ்சி கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பேரருளினை காலங்களிலே தந்து வழி நடத்தும் என்று கேட்போம். இந்த கொடிய வியாதியின் நிமித்தமாக வேலை இல்லாத நிலைமை, இந்த கொடிய வியாதி நிமித்தமாய் வெளியே செல்ல முடியாத நிலைமை, வாழ்வாதாரங்கள் இழந்து நிற்கின்ற நிலைமை, தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கேட்போம். அன்றன்றைக்குரிய அப்பத்தின் தண்ணீரையும் இன்று எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும், எங்கள் தேவைகளை அனுதினமும் ஆண்டவர் சந்தியும் என்று யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிறீர்களோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போமா? பிள்ளைகளுக்கு திருமண ஒழுங்குகளை செய்து திருமண தடைகள், பிள்ளைகள் தேர்வு முடிவுகள் வந்து படிக்க மேற்படிப்புக்கு செல்ல ஆயத்தப்படுகின்ற பொழுது விடை தெரியாத நிலைமையில் வேதனையில் இருக்கின்ற சூழல் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்போம். கடந்த நாட்களிலே நம் திருச்சபையின் பிள்ளைகளும் தேர்வெழுதிய மற்ற பிள்ளைகளும் வெற்றியை பெறவும் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து பிள்ளைகள் மேற்படிப்பு செல்ல ஆயத்தமாகின்ற பொழுது பிள்ளைகளுடைய கல்வியை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிப்போம். திருமண வாழ்க்கையில் அமைந்து பிள்ளை பேற்றுக்காய் காத்திருக்கிற தம்பதியினர் ஏற்ற காலங்களில் நன்மையை கண்டடைய ஜெபிப்போம். உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் இன்னல்களின் மத்தியில் கடந்து செல்கிற பிள்ளைகள் சமாதானத்தை காண கிருபை செய்யும் சொல்லி ஜெபிப்போம். ஆன்லைன் வழியாக பிள்ளைகள் கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிப்போம். நீட்டு தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், நேர்முக தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் தங்களுடைய உழைப்பிலே ஆசீர்வாதத்தை மிகுதியாய் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆண்டவரே, தொழில் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய தொழில் ஏற்ற காலங்களில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிரியை செய்வதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே தேவையான மழைகளை நமக்கு தருகின்றார். ஆனால் மகாராஷ்டிரா பகுதிகளிலே பெரும் வெள்ளத்தினால் அழிவு, சேதம் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே வருந்தி ஜெபிப்போம். பாகிஸ்தான் எல்லை பகுதி, லடாக் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளுக்காக ஜெபிப்போம். அங்கே எழுப்பப்படுகின்ற தடுப்பு அணை வழியாக அதனால் ஊருக்குள் வெள்ளம் புகுந்து குடிசையில் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள் என்று நாளேடுகள் நமக்கு கற்றுத்தருகின்றது. அவர்களுக்காக வரிந்து ஜெபிப்போம். ஒரு மனித குலம் அழிந்து போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஒரு ஆத்மா கூட கெட்டழிந்து போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்களுக்காக ஜெபிப்பது நம்மில் விழுந்த கடமை. நீதி நியாயத்திற்காய் போராடுகின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நிலைமைகளை தந்து வழிநடத்துவதற்காக ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் தந்தையர்களுக்காக, பேராயர்கள், பேராய தலைவர்கள், பேராயத்தில் பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற குருமார்கள், திருப்பணியாளர்கள், திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபையின் விசுவாச வீட்டார் அனைவரும் பாதுகாக்கப்பட ஆண்டவருடைய தூய சுத்தம் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நிறைவேற
ஆலயம் திறக்கப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த சீக்கிரமாக அதற்குரிய வழிவாய்ப்புகள் உருவாக ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிப்போம். வன்முறையற்ற சூழல் உருவாக ஜெபிப்போம். பாலியல் வன்முறைகள், அதன் நிமித்தமாக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற நிலைமைகள், இப்படிப்பட்ட கயவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இரக்க நிறைந்த நல்ல பிதாவே, இம்மட்ட நேரம் உடைய தூய கிருபை எங்களில் வெளிப்படுகிறமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேட்டீர். சிறப்பாக கொரோனா வைரஸ், இந்த கொடிய வியாதியை ஆண்டவர் மாற்றி தாரும் என்று கேட்கிறோம். அதற்காய் போராடுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அரசு அதிகாரிகள், ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள், காவல்துறை நண்பர்கள் தருகின்ற நல்ல பங்களிப்புகள் தொடர்ந்து அவர்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். சீக்கிரமாக இதற்குரிய மருந்தினை கண்டுபிடித்து இந்த நோயினுடைய தன்மையை அளிக்கப்பட்ட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று மறுமுறை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவர், இந்த நாள் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் தாமை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதனையோடு துக்கத்தோடு துன்பத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்து சமாதானத்தை தார். எங்களோடு இருந்த ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட இரும். இயேசு இரட்சகர் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வழுவாமல் என்றும் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உறவும் இன்றும் என்றும் சகல நாட்கள் நம் அனைவரோடும் சிறப்பாக உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன்.